Hi student, this is Silama Max Tuition 11th standard exercise 1.2 question number 1 la second subdivision. Let P denote the set of all straight lines in a plane. The relation are defined by L related to M if L is perpendicular to M ன்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்கிற ரிலேஷன் L related to M, இதுக்கான ஸ்டேட்மெண்ட் Lன்ற ஒரு லைன் Mன்ற லைனுக்கு பர்பண்டிகுலராக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு இங்கே ரிலேஷன் போது பேசிக் 3 ரிலேஷன்ஸை நம்ம டிஃபைன் பண்ணோம். இதில் ஃபஸ்ட் ரிலேஷன் ரிஃப்ளெக்ஸிவ். ஸோ ரிஃப்ளெக்ஸிவ்னும் போது ஜஸ்ட் நம்ம ஒன் வேரியபிள் தான் சூஸ் பண்ணணும். அதாவது A is related to A. It is called A, A belongs to the relation. இப்போ இங்கே இந்த Lன்ற ஒரு லைன் Mன்ற லைனுக்கு பர்பண்டிகுலராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸ்டேட்மெண்ட்டில். அப்போ நாம் இங்கே ஒரே ஒரு லைன் மட்டும் தான் சூஸ் பண்ணணும். ஸோ லெட் நான் இங்கே Lன்ற லைனை மட்டும் சூஸ் பண்ணுறேன். L is a straight line. இப்போது இந்த Lன்ற ஒரு லைன் இந்த லைனுக்கே மறுபடியும் பர்பண்டிகுலராக இருக்க முடியாது. therefore இங்கே நம்ம ரிலேஷன் எப்படி மேக் பண்ணலான்னா L is not related to L. It is called L, L does not belongs to the relation. அதாவது இதுக்கு மீனிங் L is not perpendicular to L. ஓகே, ஸோ இதிலிருந்து R is not reflexive. நெக்ஸ்ட்டு சிமெட்ரிக். ஸோ சிமெட்ரிக்கும் போது 2 வேரியபிள் எடுக்கலாம். இங்கே A, B belongs to Rனா which implies B, Aவும் இந்த ரிலேஷனில் இருக்கணும். ஸோ இட் இஸ் கால்ட் A, இங்கே வந்து LMன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் L related to M. இட் இஸ் கால்ட் இதை நம்ம எப்படி எழுதலாம்னா L, M belongs to Rன்னு எழுதலாம். ஸோ இதுக்கான ஸ்டேட்மெண்ட் L is perpendicular to M. எஸ், இந்த Lன்ற லைன் எம்முக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. இது எக்ஸிஸ்ட் ஆகிடுச்சு. அதே கான்செப்டை கன்வர்ஸாக M ரிலேட்டட் டு Lன்னு எடுக்கும்போது M, L belongs to R. இப்போ அந்த Mன்ற லைனும் Lக்கு பர்பண்டிகுலராக தான் இருக்குது. therefore M is perpendicular to L. ஸோ அது ரெண்டு கேஸுமே சால்வ் ஆனதுனால இதுலேருந்து R is symmetric. ஓகே, இப்போது தேர்ட் ஒன் ட்ரான்சிட்டிவ். ஸோ அங்கே ட்ரான்சிட்டிவ்னும் போது பேசிக்கு A, B, C which is belongs to the relationனா which implies A, Cயும் இந்த ரிலேஷனில் இருக்கணும். ஸோ இங்கே LMன்னு டினோட் பண்ணியிருக்காங்க. அதனால் L is related to Mன்னா L, M belongs to R. ஸோ இதுக்கான ஸ்டேட்மெண்ட் L is perpendicular to M. ஸோ இது சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. அடுத்து ஸ்டார்ட் பண்ணுறது B to Cனா இங்கே நம்ம M related to நம்ம இன்னொரு வேரியபிள் எடுத்துக்கலாம். தட் இஸ் Nன்னு டினோட் பண்ணிக்கலாம். இங்கே M, N belongs to the relation. ஸோ இது எப்படி எழுதலாம்னா M is perpendicular to N. இங்கே நான் ஒரு லைன் Lன்னு சூஸ் பண்ணுறேன். இதுக்கு பர்பண்டிகுலராக இருக்கிற லைன் M. ஸோ இது பர்பண்டிகுலர், இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு. அதே கான்செப்டை இங்கே இந்த லைனை அப்படி எப்படி இருக்கோ அதே மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த லைன் M, இந்த லைனுக்கு பர்பண்டிகுலராக இருக்கிற லைன் என்னன்னா நான் இங்கே ட்ரா பண்ணிக்கிறேன். இது N. ஸோ இதுவும் பர்பண்டிகுலராக தான் இருக்குது. அடுத்து இந்த Lலும் இந்த Nனும் ரிலேட் ஆகிற மாதிரி தான் நம்ம எடுப்போம். அதுதான் A, C. ஸோ இங்கே L related to N. ஸோ இது L, N which is belongs to the relation. இப்போது ஃபஸ்ட் நான் இதை ட்ரா பண்ணுறேன். இது Lன்ற லைன், இதுக்கு பர்பண்டிகுலராக இருக்கிறது Mன்ற லைன். ஸோ இந்த Mக்கு பர்பண்டிகுலராக இருக்கிறது Nன்ற லைன். இப்போ நாம் சூஸ் பண்ணது என்னென்னா இந்த L, N. ஸோ Lலும் Nனும் பர்பண்டிகுலராக இருக்கணுன்றது தான் ஸ்டேட்மெண்ட். பட் இங்கே Lலும் Nனும் பேரலாக இருக்குது. therefore இதுலேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம்னா L is not related to N. L, N does not belongs to the relation. ஸோ இதுலேருந்து L is not
perpendicular to n. Therefore இங்கே ரெண்டு கண்டிஷன் இது சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு, பட் இந்த தேர்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. அதனால் R is not transitive. Okay, that's all. Thank you.